அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேக்ஸ் கணக்கு அடிப்படையில் எடுக்கக்கூடியது. ஓகேங்களா? நம்ம மேத்தமெட்டிக்கல் நம்ம இண்டிகேட்டரோ பேட்டர்னோ மூவிங் ஆவரேஜ் பிரைஸ் ஆக்ஷன் எதுவுமே பயன்படுத்த மாட்டோம். நம்ம கால்குலேஷன்ஸ் என்ன கால்குலேஷன்ஸ் வருதோ அதன்படி தான் நம்ம எதையுமே செயல்படுத்துவோம். நியூஸ் இங்கே இந்த நியூஸ் வந்துருச்சு, அங்கே நியூஸ் வந்து அதெல்லாம் இங்கே இந்த புள்ளியில் நடக்காம அங்கே எதுவும் நடக்காது. புரியுதுங்களா? அதுதான் மேக்ஸினுடைய பியூட்டி. மேக்ஸுங்கிறது என்னன்னா, இப்போ சந்திரன் சூரியனுங்கிறது என்னங்க, சந்திரனும் சூரியனும் என்ன நிலையா அவங்க மேல இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. கரெக்டுங்களா? இருந்துகிட்டே இருக்காங்க 24 hours. ஆனா இப்ப என்ன, குளிர்காலம் இது முடிஞ்ச உடனே மே மந்த் ஆனாக்குல வெயில் காலம் ஆரம்பிச்சிடும். அப்ப இது என்னதுங்க, இது வந்து கால சூழ்நிலைக்கு ஏற்படுற மாண்டியது. அப்போ இது வந்து ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் பங்கு சந்தைக்கு பொருத்தி பாருங்க. அப்ப என்னடா இது, குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு வெயில் காலம் வருது அப்படிங்கறதுலாம் ஸ்ட்ராட்டஜி. அது குறிப்பிட்ட காலம் காணாம போயிடும். ஆனா மேக்ஸ்ங்கிறது அப்படி கிடையாது. சந்திரன் சூரியன் மாதிரி எனக்கு 10ன்னு வந்தா உங்களுக்கும் 10 தான், எனக்கு 100ன்னு வந்தா உங்களுக்கும் 100 தான், எனக்கு 1ன்னு வந்தா உங்களுக்கும் 1 தான். அதுதான் மேக்ஸ், ஸ்ட்ராட்டஜி கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இந்த லெவல்ல வந்து நம்ம வந்து இன்னைக்கு ட்ரேடு இப்போ நடக்குதுன்னா நேரத்தை எல்லாம் கால்குலேட் பண்ணி ரெடியா வச்சுக்கணும். லைவ்ல போயிட்டு இந்த கால்குலேஷன் வேல்யூ இந்த வேல்யூ மாத்து அந்த வேல்யூ மாத்துங்கிற வேல்யூ இருக்கு. லைவ்ல உட்காந்து அதுக்கான ரூல் அது என்ன அதை ஃபாலோ பண்ணும், அழகா ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணும். ட்ரேடிங்க்கு டைமிங்கு நான் யூடியூப் நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், எந்த டைம்ல எப்பப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே. புரியுதுங்களா? அப்போ இன்ட்ராடே ஆப்ஷன் பையர் வந்து இன்ட்ராடேவோட முடிச்சிடணும். நான் வீக்லி லெவல் மந்த்லி லெவல்ல கொடுப்பேன். அது வந்து பொசிஷன், அதை வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாது. அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருப்பேன். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. எஜ்ஜிங்கோட மட்டும்தான் வர்த்தகம் பண்ணணும். அது ஆப்ஷன் பையருங்கிறது இன்ட்ராடேவோட முடிச்சிருங்க. ஓகேங்களா? அது எனி இப்போ மந்த்லி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, நமக்கு மேக்ஸ் தான் போய் பாருங்க, மந்த்லி எக்ஸ்பைரியில கால்குலேஷன் போட்டு பாருங்க எப்படி இருக்குங்க. அவ்வளவு சுவாரஸ்யமா அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு, பயமே இல்லாம. அதுதான் நம்மளுடைய மேக்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். மண்டே என்ன, நம்ம சேனல் ரூல் படி மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது. மினிமம் என்ன டார்கெட் கிடைக்குதோ அது அழகா உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே இதுதானே. ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். 24,800 கால் 138 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி அப்சைடு. என்ன சொல்றோம், நிஃப்டி ஏறுன்னு சொல்றோம். இதுக்கு மேல சஸ்டெயின் ஆனா இதுக்கு மேலதான் சஸ்டெயின் ஆகுதா கீழே தான் சஸ்டெயின் ஆகுதாங்கிறதெல்லாம் மேக்ஸ்ல தான் கண்டுபிடிக்க முடியுங்க. இதுக்கு மேல இருக்கிறதுன்றத வச்சு கிடையாது. ஏன்னா ஃபால்ஸாவே மேல இருப்பாங்க, அப்படி கீழே விட்டுருவாங்க. ஃபால்ஸாவே கீழே இருப்பாங்க, அப்படி தூக்கிடுவாங்க. இதுதான் நம்மளை ட்ராப் பண்றது, ஏமாத்துறது. இந்த வேலைகள்லாம் இங்கதான் நடக்கும். அதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரி, அதே 24,800 கால் 138 ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா நிப்டி இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த பிரைஸ் வந்தா மட்டும்தான் நீங்க முடிவெடுக்கணும். யூடியூப் பாக்குறவங்க, நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அதெல்லாம் இந்த இதெல்லாம் தேவைப்படாது. அவங்களுக்கு எங்க போனாலும் எங்கனாலும் வேல்யூஸ் எந்த சைக்கிள் எங்கனாலும் அது 1000 மைண்ட் கீழே கேப் டவுனோ இல்லை கேப் அப் ஆனாலும் அங்க கால்குலேஷன் வேல்யூ இருக்கும், அங்க எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? யூடியூப் பாக்குறவங்க இந்த பிரைஸ் வரும்போது உங்க டிசிஷன் எடுத்தீங்கன்னா எய்தர் அப் ஆர் டவுன், யுவர் விஷ். அது அவ்வளோ பர்ஃபெக்டா உங்களுடைய லாஸு என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்படக்கூடாது. ஏற்பட்டாலும் குறைவா இருக்கலாம். நீங்க யூடியூப் பார்க்குறவங்களுக்கு ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் பெருசா இருக்கும். அப்போ அதை சார்ந்து நீங்க வர்த்தகம் பண்ணணும். அப்போ ஒரு ஸ்ட்ரைக் இங்கிருந்து போனா ஒரு குறிப்பிட்ட வேலை போயிட்டு எதர் திரும்பணும், அங்கிருந்து இங்கிருந்து ரிவர்சல் ஆகணும் இங்க, அப்படின்னா அங்கிருந்து ரிவர்சல் ஆகணும் அப்பு. அதே போலதான் டவுன் சைடு ஒரு குறிப்பிட்ட வேலை வந்து அங்கிருந்து திரும்பியே ஆகணும், அங்கிருந்து கீழே இருக்கும். அது அங்கங்க மேக்ஸ் வேல்யூ இருக்கும். அப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, ஐயோ இன்னைக்கு இங்க 100 ரூபாய் எடுத்திருந்தா அது போயிடுச்சா, 300 ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா நீங்க அவ்வளவு ஹோல்ட் பண்ணீங்களா? கிடையவே கிடையாது, பண்ண மாட்டீங்க. அப்ப அது எங்க போய் நிற்கும், அங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா அதை அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? அதுதான் மார்க்கெட் பியூட்டி. ஒரு நாளைக்கு எப்படி மூவ் ஆகும். இப்ப பாருங்க, நான் வந்து இன்னைக்கு இத்தனை நாள் என்னங்க 9 மணிக்கு மேல போடுவேன். எங்கிட்ட நான் டேட்டா வந்து காலையில 8:30 மணிக்கு மேலதான் உட்காந்து எடுத்து கால்குலேட் பண்ணுவேன். என் பழக்கம். இன்னைக்கு எனக்கு டைம் இருந்தது, அதனால நேரத்துல எடுத்து போட்டேன். ஓகேங்களா? அதனால பிஃபோராவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆயிடும். அதனால தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. யாரோ யூடியூப்ல சொல்றாங்க நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதையும் தான் வீடியோல நான் சொல்றதை நம்பாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓகே இது சரியா இருக்கு அப்படின்னா பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. நீங்க எனி இண்டிகேட்டர், மூவிங் ஆவரேஜ், பேட்டர்ன், பிரைஸ் ஆக்ஷன், ட்ரெண்ட் லைன் எனி பார்க்கலாம். அது கூட இந்த வேல்யூ அங்க இதா மேட்ச் ஆகும்போது நீங்க பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.